30 ஜனவரி மாதம் 2014 ஆண்டு இன்று அது வியாழக்கிழமையாக அமைகிறது. எனவே இன்றைய பத்திரிகை வியாழன் என்ற பெயரையும் அந்த திகதியும் சுமந்து வந்திருக்கு. அவை நேற்று முன்தினம் நடந்த தகவல்களையும் அதற்கு முன்னர் இருக்கக்கூடிய காலங்கள் கொண்டு வர வேண்டிய சுவடுகளையும் பதிந்த வண்ணம் இருக்கும். அது பற்றிய ஆர்வத்தை நாங்கள் உங்களுக்கு அறிந்து தரவும் வேண்டும். அதற்காக நாம் செய்தி அறையிலிருந்து கோகுல்நாத்தை அழைத்தும் இருக்கின்றோம். வணக்கம். இணைய காலை வணக்கம் கஜமுக நேயர்களுக்கு இணைய காலை வணக்கம். வணக்கம். இன்று நாங்கள் இது சம்பந்தமாக உரையாட போகின்றோம், பார்வையிட போகின்றோம். எனவே நாங்கள் நிகழ்ச்சிக்குள் உள்நுழைய போகிறோம். முதலாவதாக இன்று வீரகேசரி பத்திரிகை சுமந்து வரக்கூடிய தலைப்பை உங்களுக்காக தரப்போகின்றோம். அந்த அடிப்படையில் ஜெனீவா தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடாது இந்திய வெளியுறவு அமைச்சர் குர்ஷித்திடம் பீரிஸ் கோரிக்கை என்கின்ற செய்தி இருக்கின்றது. இந்த கோரிக்கைக்கு இந்திய தரப்பினுடைய சாதக பாதக பதில் எவ்வாறு இருக்கிறது என்று நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பாக இந்திய தரப்பு ஜெனீவாவிலே மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை தொடர்பிலே இந்த முறை கொண்டுவரப்பட இருக்கின்ற பிரேரணைக்கு முழுமையாக ஆதரவு வழங்குமா அல்லது இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அண்மை காலத்திலே ஊடகங்களில் வெளியான செய்திகளில் இருந்து ஒரு விடயத்தை துல்லியமாக அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கஜமுகன். அதிலே சர்வதேச விசாரணை என்று சொல்லப்படுகின்ற அந்த பதம் அந்த பிரேரணையில் உள்ளடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது என்று சில ஊடகங்களிலே செய்தி வழியாக இருக்கிறது. அப்படி என்றால் இம்முறையும் ஒரு சின்ன அழுத்தம் தான் கொடுக்கப்படுமே தவிர விசாரணைக்கு செல்லாதுன்னு சொல்லுகிறார்கள். அதாவது அந்த பிரேரணையை நீர்த்து போக செய்வதற்கான நடவடிக்கைகளிலே ஏனையவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதனுடைய அந்த திராணியை குறைப்பதற்கான நடவடிக்கையிலே சில தரப்பினர் ஈடுபடுகிறார்கள். அப்படியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று ஊடகங்களிலே வெளிவந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் புதுடில்லிக்கு சென்ற வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் 82 நாடுகளினுடைய தூதுவர்களை அங்கு அழைத்து ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தியும் கூட இருக்கிறது. சல்மான் குர்ஷித்தோடு கைலாக கொடுப்பது போன்ற நிலப்படங்கள் பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்றன. ஆனால் இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் அறிவதற்கு காலம் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் தமிழகம் இப்ப இதுவே இதற்கு முன்னர் காலகட்டத்திலே ஜெனீவாவிலே மனித உரிமைகள் பேரவையிலே பிரேரணை கொண்டு வரப்படுகின்ற பொழுது தமிழகத்திலே ஆதரவு குரல்கள் பல வலுப்பெற்றிருந்தன. ஆனால் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும், அதற்கு இந்தியா ஆதரவு வழங்க வேண்டும் என்று தமிழகத்திலே குரல் வலுப்பெற்றிருந்தது. ஆனால் இப்பொழுது திமுகவிலே ஒரு உட்பூசல் நிலைமை காணப்படுகிறது. அழகிரி கருணாநிதியினுடைய முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதியினுடைய மூத்த மகன் அவர் கூறியிருக்கிறார், ஸ்டாலின் இறந்து போக வேண்டும் என்று ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே கருத்து கூறியிருக்கிறார். அந்த கருத்தை கேட்ட பின்னர் காட்டசாட்டமாக மு கருணாநிதி என்ன செய்திருக்கிறார், அழகிரியை விமர்சித்திருக்கிறார். விமர்சித்த உடனே மதுரையில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அவருடைய கொடும்பாவியை எரித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசியல் இதனை மையமாக கொண்டு, திமுகவினுடைய இந்த நிலைமையை மையமாக கொண்டு தான் ஊடகங்கள் முக்கிய கவனம் செலுத்துகின்றனவே ஒழிய ஜெனீவாவினுடைய தீர்மானத்திற்கு தமிழகம் எப்படியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என்பதை பதிவு செய்வதில் தவறு இருக்கின்றன. அந்த வாய்ப்பை புதுடில்லி மைய மத்திய அரசாங்கமும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறது. எப்போதும் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்தால் அதை தெரிவிக்க சொல்வது தமிழகம். அதுவே அமைதியாக இருக்கும் போது நாங்கள் தேவையற்ற விடயத்துக்கு தலை சாய்க்க வேண்டும் என்று ஒரு இணக்கப்பாட்டுடன். ஆமா, இப்பொழுது இது ஜனவரி மாதத்தினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். இது கொண்டு வரப்பட இருப்பது பிரேரணை மார்ச் மாதத்திலே. ஆகவே நான் நினைக்கிறேன் அவர்கள் காலம் தாழ்த்தி அவர்களுடைய எதிர்ப்பை வலுப்பெற செய்தாலும் ரொம்பவும் ஆணித்தரமாக வலுப்பெற செய்வார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பை பார்க்க வேண்டும். சர்வதேச விசாரணை கோரும் சாத்தியம் இந்த முறையும் ஜெனீவாவில் இல்லை, தீர்மானம் கனதியாக இருந்தால் இந்தியா நிறுத்து போக வைக்கும் கேள்விக்குறியோடு பிரதான தலைப்பை சுமந்து வருகிறது. விடயத்தை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நாங்கள் சுடரொளி பத்திரிகையினுடைய செய்தி, அது தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி. சுடரொளியினுடைய செய்தி இப்படி இருக்கிறது: எந்த ஒரு விசாரணையையும் சர்வதேச தரத்தில் இல்லை, இலங்கையை சாடுகிறது பிரிட்டன். நேற்றும் பிரித்தானிய பாராளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் கதை கலங்கியது என்று சொல்லலாம். காட்டசாட்டமான விவாதங்கள் இருக்கின்றன. இதில் சிறப்பம்சம் என்னவென்றால், எந்த நாட்டினுடைய ஆதரவு எதிர்க்கட்சிகள், அரசு எதிர்க்கட்சிகள் எப்போதும் முரண்பாடாகத்தான் பேசும். ஒரு விடயத்தை ஆளுங்கட்சி சொன்னால் அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சாடும் எதிர்க்கட்சி. ஆனால் வெஸ்ட்மினிஸ்டர் இங்கிலாந்தினுடைய பாராளுமன்றம் இலங்கை என்கின்ற விடயத்தையும் ஜெனீவாவிலே வரக்கூடிய மனித உரிமைகளுக்கு இலங்கை சார்ந்த அந்த மைய கருத்துக்களை முன்வைக்கும் போது இருதரப்பினரும் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறார்கள்.
அதுதான் இங்கே மிக முக்கியமாக அமைகிறது. நேற்றைய தினம் பிரித்தானிய பிரதம மந்திரி தொடர்ச்சியாகவே இலங்கைக்கு அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கக்கூடியவர், எந்த ஒரு விசாரணையும் சர்வதேச தரத்தில் இல்லை என்று இலங்கையினுடைய உள்ளக அரச விசாரணைகள் சார்ந்த விடயத்தை எதிர்த்திருக்கின்றார். அதை அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தலைப்புச் செய்தி: எந்த ஒரு விசாரணையும் சர்வதேச தரத்தில் இல்லை, இலங்கை அரசை கடுமையாக சாடுகிறது உருட்டின அதே செய்தியாகத்தான் இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து நாங்கள் வெளிவந்திருக்கக்கூடிய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச விசாரணை கோரும் சாத்தியம் இந்த முறையும் ஜெனீவாவில் இல்லை, தீர்மானம் கனதியாக இருந்தால் இந்தியா நீர்த்து போக வைக்கும். தினக்குரலினுடைய அதே தலைப்பு யாழ் தினக்குரலிலும் பதியப்படுகிறது. தினகரன் இப்படி சொல்கிறது: 82 நாடுகளின் தூதுவர்களுக்கு டில்லியில் இலங்கை விளக்கம். தற்போதைய நிலைமை, LLRC பரிந்துரை அமலாக்கம், மனித உரிமை முன்னெடுப்புகள், புனர்வாழ்வு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் GL நிமல் சிறிபால டி சில்வா விரிவாக எடுத்துரைப்பு. இப்படி கூறும்போது அவர்கள் இலங்கையினுடைய உள்ளக விவகாரங்கள் பற்றி ஒரு பார்வையை செலுத்தியிருக்க கூடும். ஆனால் அமெரிக்கா என்கின்ற மாபெரும் சக்தி மீண்டும் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப் போகிறோம், நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு கருத்து கொடுத்தால் கூட அந்த அரசாங்கங்கள் அவர்களுடைய கருத்துக்கு ஒன்றி போக வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று 100% கூற முடியாது கஜமுகன். ஏனென்றால் வடமாகாண சபையிலே அண்மையிலே தீர்மானம் ஒன்றை, ஒரு பிரேரணை ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இலங்கையினுடைய இறுதிக்கட்ட யுத்த விவகாரம் தொடர்பிலே சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பிரேரணை. அந்த பிரேரணையை நிறைவேற்றிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது நேற்றைய தினம் ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன். அப்பொழுது அவர் கூறியிருந்தார், எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையை 4 வருடங்களாக இந்த அரசாங்கம் தீர்க்கும் என்கின்ற எதிர்பார்ப்பிலே நாங்கள் இருந்தோம். ஆனால் அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்க்கவில்லை. இப்பொழுது நாங்கள் சர்வதேசத்தினுடைய கவனத்திற்கு இதனை கொண்டு வந்திருக்கிறோம். ஏனென்றால் தமிழ் பேசும் மக்களினுடைய இறுதிக்கட்ட நம்பிக்கை சர்வதேச சமூகம் அடித்து கூறியிருக்கிறார். ஆகவே அந்த ஒரு நிலைப்பாட்டிலே அவர் கூறுகிறார், அரசாங்கம் எங்களுடைய பிரேரணையை கவனம் செலுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, சர்வதேச சமூகம் கவனம் செலுத்தும், அதனுடைய தாக்கத்தினை ஜெனீவா அமர்விலே நாங்கள் காண முடியும் என்று. அன்னளவாக 40,000 பதியப்படாமல் 1.5 லட்சம் என்று கூறுகிறார்கள். உயிரிழப்புகள் இறுதி யுத்தத்தில் நடைபெறுவதற்கும் சர்வதேசத்தின் நம்பிக்கையை தமிழ் மக்கள் வைத்திருந்ததுதான் காரணம் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அவர்கள் கைவிட்டபடியால் தான் இவ்வளவு உயிரிழப்புகள் என்று, அப்படி இல்லாவிட்டால் இன்று அவர்கள் உயிர் வாழ்வதற்கு உத்தரவாதம் இருக்கும் என்று. ஆகவே இம்முறையும் சர்வதேசம் கைவிடுமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆமா, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் சில பத்திரிகைகள் எதிர்வு கூறி இருக்கின்றன, இந்தியா அந்த பிரேரணையை நீர்த்து போக வைக்கும். நீர்த்து போக வைத்தல் என்பது ரொம்பவும் ஆக்ரோஷமாக அல்லது ஒரு சக்தியோடு இருக்கின்ற ஒன்றினை அதனுடைய வலுவை குறைப்பது. இல்ல, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கோகுல். மறுபக்கம் பார்க்க வேண்டும், சீனாவினுடைய ஆதிக்கம் இலங்கையில் அதிகம். இந்திய உறுப்பு நாடு இலங்கையை கைவிட்டு விட்டு இந்தியாவினுடைய எந்த ராஜதந்திர நடவடிக்கையும் செய்ய முடியாது. ஆகவே இந்த வாய்ப்பை இந்தியா தவற விடுவதும், குறிப்பாக சீனா போன்ற பலமான ஒரு நாடு மீண்டும் ஆணித்தரமாக காலடி எடுத்து இலங்கையில் வைப்பதற்கு வாய்ப்புகள் வழங்கும். எனவே அவர்களுடைய எப்போதும் சொல்லுவார்கள் வெளி விவகாரங்கள் என்று, அந்த விவகாரங்களை அவர்கள் சூட்சமமாக சாணக்கியமாகத்தான் நகர்த்துவார்கள். ஆமா, நீங்கள் கூறுவது சரி. ஏனென்றால் அது வாழ்வதற்கான ஒரு விடயமும் கடந்து போன காலத்துக்கான ஒரு விடயமுமாக 2 விடயம் இருக்கிறது. இப்போது அவர்கள் வாழ்வதும் எதிர்காலமும் பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே ஒரு நட்புறவு சார்ந்த நிலைப்பாட்டிற்குத்தான் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பது தெரிகிறது. அதை மைய வைத்துத்தான் நான் நினைக்கின்றேன் தமிழ் பத்திரிகைகள் அதிகமாக நீர்த்து போக செய்ய என்கின்ற அந்த பதத்தை அதிகமாக உபயோகித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் சீனா பற்றி இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். சீனா இலங்கையினுடைய மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பிலே ஆரம்பத்தில் இருந்து அமைதியாகத்தான் இருந்தது. எந்த ஒரு நிலைப்பாட்டினையும் பகிரங்கமாகவோ அல்லது ஒரு பொதுவான இடங்களிலேயோ வெளியிடவில்லை. ரகசியமாக கூட எதுவுமே கூறியதாக பத்திரிகைகளிலே வெளியாகவில்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் பொதுநலவாய நாடுகளினுடைய மகாநாடு இலங்கையிலே நடைபெற்றதன் பின்னர் சீனா ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அமைச்சரே அந்த விடயத்தை குறிப்பிட்டார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய பரிந்துரைகளை அமுல்படுத்துவதில் இலங்கை ஆர்வம் செலுத்த வேண்டும். கரிசனையோடு அது தொடர்பிலே சீனா அவதானித்துக் கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஒன்று, அவர்கள் முத்தாய்ப்புக்காக முகஸ்துதிக்காக கூறினார்களா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இருந்தாலும் கூட சீனா இந்த விடயம் தொடர்பிலே இலங்கைக்கு ஆதரவு கொடுக்குமா அல்லது இலங்கை தொடர்பான விடயத்தை அமெரிக்கா கொண்டு வரும் பொழுது இலங்கைக்கு எதிரான விடயத்தை அமெரிக்கா கொண்டு வரும் பொழுது
போலித்தனமான ஒரு ஆதரவாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் சீனாவினுடைய 80% வர்த்தக நடவடிக்கைகள் அல்லது சீனாவினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை அமெரிக்காவினுடைய வெளிவிவகார நகர்வுகளில் தான் தங்கியிருக்கிறது என்பதை சொல்ல வருகிறேன். அவர்களது நாட்டின் நிலையை பார்க்க வேண்டும். அதே நேரம் இலங்கை போன்ற மிக நட்புறவு நாடுகளை எப்படி கையாளுவது என்பதை பற்றியும் பார்க்க வேண்டும். அதே நேரம் அவர்களது வெளியுறவு கொள்கையிலேயே என்டர் தி டிராகன் என்ற ஒரு திட்டம் இருக்கின்றது. அதில் இலங்கையும் ஒரு மையமான ஒரு நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது போன்று பெரிய எண்ணனான இந்தியாவையும் இலங்கை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏனைய மொழி பத்திரிகைகளுக்கு முன்னர் மெட்ரோ நியூஸினுடைய தலைப்பை பார்க்கலாம். வைத்தியசாலையில் பட்டாசு வெடிப்பு, குண்டு வெடித்ததாக பரபரப்பு ஏற்பட்டது என்கிறது போலீஸ். வாரியப்போல வைத்தியசாலையின் முதலாம் இட காண்கள் ஓட்டில் நேற்று காலை 5 மணி பட்டாசு ஒன்று வெடித்திருக்கிறது. எங்கெங்கெல்லாம் வெடி வைக்கிறாங்க. முந்தைய ஸ்கூல்ல இப்படித்தான் அந்த மலக்கூடங்கள்ல கூடுதலாக வைப்பார்கள். கழிவறைகளிலே, குறிப்பாக ஆசிரியர்களுடைய கழிவறைகளிலே முக்கோண வெடி வைப்பார்கள் அந்த காலத்தில். அது போன்றிருக்கிறது இந்த செய்தி. ஆங்கில பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புகளை பார்க்கிறார். டெய்லி மிரர் சுமந்து வருகிறது. 2 provincial council polls to cost 1.2 billion. There are several basis expenses to be met, such as the cost of printing ballot papers and poll cards at 200 rupees per voter. Electricity cost also high என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. மின்சார கட்டணங்கள் அதிகரித்ததால் அதே நேரம் வாக்கு பத்திரங்களை அச்சடிவதற்கு மொத்தமாக 200 ரூபாய் தலா ஒருவருக்காக செலவிடப்பட இருக்கிறது. அதனால் இம்முறை 2 மாகாண சபைகள், மேல் மாகாணம் தென் மாகாண சபைகளுக்கான மொத்த செலவினம் 1.2 பில்லியனாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், வடமேல் மாகாணம், மத்திய மாகாணம், வடமாகாணம் 3 மாகாணங்களுக்கான ஒரு தேர்தல் நடைபெற்றிருந்தது. அதிலே 874 மில்லியன் தான் செலவாகி இருக்கிறது. 0.9 பில்லியன் அன்னளவாக சேராது. ஆகவே அன்னளவாக ஒரு 30% அதிகரிப்பு இம்முறை 2 மாகாண சபைகளுக்கு அதிகமாக இருக்கிறது. காரணம், இலங்கையிலே சனத்தொகை வேட்பாளர்களும் அதே நேரம் அதிகமான போட்டித்தன்மை கொண்ட சூழலும் அங்கே இருக்கின்றது. அதே நேரம் அதிகப்படியான வாக்காளர்களும் அங்கே இருக்கிறார்கள். நேற்றைய தினம் மஹிந்த தேசப்பிரிய தேர்தல் ஆணையாளர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். இதிலே பல்வேறு விடயங்கள் தொடர்பிலே அவர் கலந்துரையாடி இருந்தார். ஆனால் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. அது என்னவென்றால், இதற்கு முன்னர் நீங்கள் கூறியது போல கஜமுகன், மத்திய, வடமத்திய மற்றும் வடமாகாண சபை தேர்தல்கள் நடைபெறுகின்ற பொழுது சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள், கண்காணிப்பு நடவடிக்கைகளிலே ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் எதிர்வருகிற மேல் மாகாண மற்றும் தென் மாகாண சபை தேர்தல்களிலே சர்வதேச கண்காணிப்பாளர்களை அழைத்து வருவதற்கான தேவை இல்லை என்று மஹிந்த தேசப்பிரிய தேர்தல்கள் ஆணையாளர் கூறினார். இந்த இடத்திலே நான் ஒன்று கூற வேண்டும். சர்வதேசத்துடன் அதிக இணக்கப்பாடு அல்லது அதிக அவதானித்துக் கொண்டிருப்பது வடக்கு கிழக்கு போன்ற பகுதிகளாக இருப்பதனால் சில வேளைகளில் அரசு எதிர்ப்பு அல்லது அரசாங்கத்தினுடைய ஆதிக்கங்கள் கொண்ட விடயங்களை வெளியுள்ளத்துக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி தமிழ் பேசும் மக்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, பெரும்பான்மையினரை விட அல்லது சிங்களம் பேசும் மக்களை விட. குறிப்பாக பாருங்கள், அவர்களுக்கு நிகழக்கூடிய எந்த ஒரு தாக்கங்களையும் வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே இம்முறையும் மூடி மறைக்கப்பட்ட ஒரு தேர்தல் நடைபெறலாமா என்கின்ற சந்தேகம் எதிர்கட்சியிடமே வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே மேல் மாகாணத்தில் இருந்து 102 உறுப்பினர்களும் தென் மாகாணத்தில் இருந்து 53 உறுப்பினர்களும் இந்த தேர்தலின் மூலம் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். மொத்தமாக 155 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காகத்தான் இந்த 1.2 பில்லியன் ரூபாவை செலவிட இருக்கிறார்கள். நல்ல ஒரு செய்தி தந்திருந்தீர்கள். சிலோன் டுடே பத்திரிகையினுடைய தலைப்பு, certified candidates are among the living. Post chief directs secretariats of all parties says move to prevent malpractice by candidates என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை ஒரு நேர்த்தியான செயற்பாட்டிற்கான ஒரு பயிற்சியை வழங்குங்கள் என்று ஒவ்வொரு கட்சியினுடைய செயலாளர்களுக்கும் ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் மஹிந்த தேசப்பிரிய அவர்கள், நமது தேர்தல்கள் ஆணையாளர். அவர் கூறுகின்ற விடயம், முதலாவது சொத்து மதிப்பையும் ஆள் பிரகடனத்தையும். அவர்கள் வேட்பாளர்கள் என்கின்ற விண்ணப்ப படிவத்தை கொடுத்து விடுகிறார்கள், ஆனால் தேசிய அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரம் போன்ற சரியான ஆவணங்கள், தங்களை அடையாளப்படுத்தும் ஆவணங்களை அவர்களே இன்னும் இறுதி வரை வழங்கவில்லை. எனவே அவர்களுக்கான ஒரு பயிற்சியை தயவு செய்து வழங்கி அனுப்புங்கள் என்ற ஒரு விடயத்தை அவர் அமல்படுத்தி இருக்கின்றார். நான் நினைக்கிறேன் நேற்றைய பத்திரிகையாளர் மாநாட்டிலே தான் கூறியிருப்பார். சிலோன் டுடே பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக இருக்கிறது. டெய்லி நியூஸினுடைய பிரதான தலைப்பு, ஹிலேரியஸ் சிபிகே ஹியூமன் ரைட்ஸ் கார்டு. Worst election, Wayamba held under her watch. Many journalists too killed என்கின்ற செய்தி ஒன்றை கூறியிருக்கின்ற உதய கம்மன்பில இவர் கூறியிருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால்,
சிபிகே, அதாவது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு மனித உரிமைகள் கார்டு ஒன்றினை, அட்டை ஒன்றினை வைத்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியவில்லை. 1999ஆம் ஆண்டுதான் இந்த இலங்கையிலேயே அதிகப்படியான மிக மோசமான தேர்தல் என்று சொல்லக்கூடிய தேர்தல். அதே நேரத்தில் மிகப்பெரிய பத்திரிகையாளர்களாம் அவரது காலத்திலே தான் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்குள் இவர் பேச்சு சுதந்திரம் பெற்று கரைப்பதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வியை உதய கம்மன்பல அவர்கள் கேட்ட கேள்வி இன்று டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இருக்கிறது. மக்களுக்கு ஓரளவு புரியும். லேக் ஹவுஸ் பத்திரிகை என்பது அரச பத்திரிகை என்பதும் ஓரளவு தெரிந்திருக்க கூடும்.